ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு லாக் ஸ்டார்ட் பண்ணி. மறுபடியும் லாக் போடணும்னு நினைச்சே தான் வந்தோம். இன்னைக்கு என்னன்னா, நம்ம பைக்குக்கு தேவையான சில பொருட்கள்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் முக்கியமான கடைக்கு வந்திருக்கோம். வேற எங்கேயும் இல்லை, நம்ம டிடிஎஃப் ஷாப் தான். ஏன்னா அவர் வந்து நிறைய ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க, க்ளவுஸுக்கு அப்புறம் ஹெல்மெட்க்கு சில ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்தோம். ஷாப் அங்கே இருக்கு, பைக் பார்க்கிங் மட்டும் இங்கே பண்ணிட்டு இப்போ நானே என் ஃப்ரெண்டும் ஷாப்புக்காக போயிட்டு இருக்கோம். நல்ல வேலை நாங்க காலையில ஏன் வரலன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தாரு, சரியான கூட்டம் இருந்துச்சு. சரி, அதனால எதனால காலைல இருக்காது, நம்ம ஈவினிங் போல வரலாம் வந்தோம். அதே மாதிரி கூட்டம் கொஞ்சம் கம்மி தான். உள்ளார ஆளுக்காங்க, யாரும் வெளியே நிக்கல. சரி, அதனால நாங்க இப்போ வந்து என்ன பண்ண போறோம், பொருட்கள்லாம் வாங்க போறோம். ஆனா உள்ள டிடிஎஃப் அஜிஸ் யாரும் இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். எப்படியும் இருக்க மாட்டாங்க, ஆள் மட்டும் தான் இருப்பாங்க. சரி, அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம பொருள்லாம் வாங்கிட்டு அப்புறம் வந்து கண்டினியூ பண்றேன். நீங்க உங்களுக்கு ஷாப் மட்டும் திருப்பி டிடிஎஃப் ரெட் ஷாப் இது வழியா வந்தாச்சு. யாருக்காக பார்ப்போம். ஆஃபர்லாம் இருக்கு. சரி, பட் நம்ம சொன்ன மாதிரிதான் கடை ஓனர் மட்டும் இல்லை. அதனால கடையை மட்டும் லைட்டா சுற்றி பார்த்துட்டு அப்புறம் பொருட்கள்லாம் வாங்கலாம். நம்ம பாருங்க, போன க்ளவுஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா க்ளவுஸ் வாங்க தான் வந்தோம் மெயினா. க்ளவுஸ் அப்புறம் ஹெல்மெட்டுக்கு வந்து ஸ்கிராட்ச் கார்டு, இது ரெண்டுமே வாங்க வந்தோம். கடையை லைட்டா சுத்தி காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம ஹெல்மெட்டுக்கு ஒரே ஸ்கிராட்ச் கார்டு மட்டும் வந்தோம். வாங்க வாங்க. ஆஃபர்லாம் முடிஞ்சு போச்சா? சரி, அதனால வண்டிக்கு ஹெல்மெட்டுக்கு மட்டும் ஒட்டிட்டு கிளம்புறோம். நாங்க 2 பேரும் ஒட்டிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி காமிச்சிருக்கோம்ல, அதை மட்டும் ஒட்டிட்டு கிளம்புறோம். நான் வந்து என் ஹெல்மெட்டுக்கு வந்து ஒட்டிட்டேன். என் ஃப்ரெண்டு தான் க்ளவுஸ் வாங்க நிறைய வாங்க வந்தான். பட் அவனுக்கு அதிகமா கிடைக்கல. ஏதாவது லிவர் கார்டு மட்டும் வாங்கிட்டு இருக்கான். அதுவும் தேடிட்டு இருக்கான் எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்த கலெக்ஷன் எல்லாம் காலி ஆயிட்டு இருக்கு. நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு சொன்னாங்க. பட் வந்து பார்த்தா கடையில எல்லாமே காலி ஆயிட்டு இருக்கு. ஜாக்கெட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, பட் அதெல்லாம் காலி ஆகல. அப்புறம் வண்டிக்கு ஸ்பீடா மாட்டுறது, ஸ்கிராட்ச் கார்டு நல்லா இருக்கு. இதுலதான் ஆஃபரு, பட் எல்லாம் ஆஃபர்லாம் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. அவ்வளவு தூரத்துல வந்து கஷ்டப்பட்டு ஆஃபர் ஏமாந்துட்டோம். என்ன பண்றது, நிச்சயமா காலையில வந்திருக்கலாமோ. இருக்கிறது எவ்வளவுதாங்க, லிக்விட்ஸ் அப்புறம் சும்மா கொஞ்சம் ஆக்சர் ஹெல்மெட்ல நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. என்னடா போலாமா? ஓட்டிட்டியா? நான் ஓட்டிட்டேன். அவ்வளவுதான், கடைக்கு ஒரு பாபாய் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டான். பக்கத்துல ஏரி இருக்கு, ஏரிக்கு ஆப்போசிட்ல கடை இருக்கு. அவ்வளவுதாங்க, வந்ததுக்கு ஒரு பில்லு 500 ரூபாய் மொழி வச்சாச்சு, வாங்கியாச்சு. அது இந்த மண்டா இருக்கான் பாருங்க, இவன் பண்ண வேலை. வாடா க்ளவுஸ் வாங்க போலாம், 250 ரூபா க்ளவுஸ் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஏதாச்சும் ஆஃபர் போட்டாங்கன்னா காலி ஆஃபர் போட்ட அன்னைக்கே போயிடணும். அதுக்கு அடுத்த நாளும் போக கூடாது. அது ஈவினிங் டைம்ல போகிறது. நாங்க பண்ண தப்ப நீங்களும் பண்ணாதீங்க. ஆஃபர் இருந்துச்சுன்னா உடனே போயிடுங்க. இவன் தான் என்ன போட்டு வந்தான், ஆனா இது எதுவுமே வாங்கல, என்ன வாங்க வச்சுட்டான் 500 ரூபாய். அது ஸ்கிராட்ச் கார்டு. பட் நான் ஸ்கிராட்ச் கார்டு ஒட்டதான் இருந்தேன். பட் 500 ரூபாய் ஒர்த்தா இல்லையான்னு தெரியல. பாப்போம் ஸ்கிராட்ச் எப்படியாவது. இல்ல சப்போஸ் இதோட சீப்பா இருக்கு நல்லது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல பண்ணி விடுங்க, ஓகேவா?
இப்ப நாங்க போயிட்டு கொஞ்சம் மன வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா நான் வாங்க வந்தது ஒண்ணு, வாங்கினது ஒண்ணு. இவன் மட்டும் ஜாலியா இருக்கான். ஏன்னா இவன் காசு செலவு பண்ணல, என்ன மட்டும் செலவு பண்ண வச்சுட்டான். கேட்ட போண்டா டேய், பெட்ரோல் எவ்வளோடா போட்ட? 200 ரூபாய்க்கு போட்டியா? நான் போடுறேன் 500 ரூபாடா. டிடிஎஃப் ஷாப் இருக்கா? ஆனா என்ன அண்ணன் ஏதாச்சும் இருப்பாங்க பார்த்தா யாருமே இல்லை. எப்பவுமே ஓனர் கடையில இருக்க மாட்டாங்கதான். அதேதான் இது, ஏன்னா அவங்க லாகர்ஸ் இல்ல. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க 2 பேரும் கிளம்புறோம். பைக்கை நிப்பாட்டு இருந்தோம், கிளம்பிட்டு டாட்டா. எப்படி இந்த லாக் கொஞ்சம் சின்ன லாகா தான் இருக்கும், மொக்க லாகா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பை பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க, லைக் பண்றேங்க, ஷேர் பண்றேங்க.